அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஞ்சித் யாரையோ வச்சு தான் அந்த பிளட் ரிசல்ட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு சூர்யா. இதனால் ரஞ்சித் கிட்ட கண்டிப்பாக அந்த பிளட் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கூட ஸ்டேஜ்லேயே நிற்கிறாரு. அதே சமயத்தில் பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ரஞ்சித் கிட்டேருந்து எப்படியாவது காசை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஃபோனை ஓப்பனே பண்ண முடியலனாலும் நாங்கள் அதுலேருந்து ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட போய் சொல்லி காசு கேட்குறாங்க. அதே சமயத்தில் ரஞ்சித்தோட ஃபோன் அரிதா கிட்டே இருக்கிறதுனால எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா பரமேஸ்வரி கால் பண்ணும்போது அரிதா எடுத்து பேசிட்டா பிரச்சனையாயிடும் அப்படின்றதுனால அந்த ஃபோனை வாங்கணும்னு யோசிக்கிறாரு. அதனால் ஸ்டேஜில் இருக்கும்போதே எனக்கு பசிக்குது, வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு சுரேகா கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கால் பண்ணி பேசுகிறாரு. அப்போ பரமேஸ்வரியோட அண்ணன் நாங்கள் ஃபோனில் இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நீ 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் அந்த ஃபோனை திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ரஞ்சித் வந்து அந்த 50 லட்சத்தை எப்படி மாற்றுறது, நம்மக்கிட்ட டாலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் சூர்யா அவர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் ரஞ்சித் சுரேகா கிட்ட சொல்லி சூர்யா என் கூடவே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் சுரேகாவும் சுந்தரவல்லிக்கிட்டேயும் அருணாச்சலத்துக்கிட்டேயும் சொல்லி சூர்யாவை அங்கே வராமல் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுரேகா ஹரிதா கிட்ட பேசுகிறாங்க. இந்த நந்தினி இங்கே வரது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவளை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லி ஹரிதா கிட்ட சொல்கிறாங்க. இதனால் ஹரிதா பக்கெட்டில் இருந்த சாம்பாரை நந்தினி காலிலே தட்டி விட்டாங்க. சூடான சாம்பார் கொட்டினதுனால நந்தினியை சூர்யா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரஞ்சித் 50 லட்சத்தை கொடுத்து பரமேஸ்வரி கிட்டேருந்து ஃபோனை வாங்குவாரா, இல்லை அதுக்குள்ளே நந்தினி எதனா பிளான் பண்ணி அந்த ஃபோனை அவங்க வாங்குவாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.